நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹே பாத்து, நீ இருக்கிறதுனால இந்த ரூமே ரொம்ப சின்னதா தெரியுது. ஆமாக்கா, ஆளே வராத படத்துக்கு கூட நான் ஒருத்தன் போனேன்னு வைங்களேன், தியேட்டரே நிறைஞ்ச மாதிரி இருக்கும்க்கா. பத்துக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த குண்டு மேட்டரை கொஞ்சம் கூட கூச்சப்படாம டீல் பண்றதுதான். லக்ஷ்மி, விஷ்ணு கார்த்திக்லாம் எங்க? கீழே பில் செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. பணத்துக்கு என்ன பண்ணீங்க? கவலைப்படாத, பில்லு தருவோம், நீதான் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணணும். கண்டிப்பா தந்துடுறேன். என்ன விஷ்ணு, கிளம்பலாமா? இல்ல, அதுல ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்கு. என்ன விஷ்ணு? நீங்க ராத்திரி நம்ம டிஸ்சார்ஜ் ஆக முடியாதான். ஐயோ. ஆமா ராஜி, நாளைக்கு காலையில சீஃப் டாக்டர் வந்து உன்னை பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ டிஸ்சார்ஜ் ஆக முடியும். செத்த. சீச்சி, அத காப்பாத்திட்டாங்களே. விஷ்ணு, சும்மா ராஜி, ராத்திரி வீட்டுக்கு போலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமாமா, முடியாதுன்னு சொன்னோம். ஹாஸ்பிடல் கேட் ஏறி குதிச்சாவது போயிட வேண்டியதுதான். ஆபீஸ், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் சமாளிச்சாச்சு. இப்ப போய் சப்பையா உன் வீட்ல மாட்டிக்கிற மாதிரி ஆயிட போகுது. என்னங்க பிரச்சனை வந்துட போகுது? ராத்திரி வீட்டுக்கு வரலன்னா தேட மாட்டாங்களா? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒரு ராத்திரி நீ இங்க இருக்கணும்னு இன்சிஸ்ட் பண்றாங்க. இன்கேஸ் எதனா எமர்ஜென்சினா கூட நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா நல்லதுன்னு சொல்றாங்க. அதுவும் சரிதான். ஆனா என்ன பண்றது, வீட்டுக்கு போய் ஆகணும்ல. ஏங்க சூசைடே பண்ணி பார்த்துட்டீங்க, ஒரு பொய் சொல்றதுன்னா பெரிய மேட்டரா? சும்மா அடிச்சு விடுங்க. எனக்கு பயமா இருக்கு விஷ்ணு. காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. அக்கா விடுங்கக்கா, இந்த மேட்டரை நாங்க டீல் பண்ணிக்கிறோம். உங்க வீட்டு நம்பர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். டே காமெடி டைம், சீரியஸ் டைம் ஆக்கிடாத அந்த மேட்டரை. உங்களை விட வேணே. ராஜி, நம்பர் கொடுங்க. எப்படி வெளுத்து வாங்குறன்னு மட்டும் பாருங்க. ஹே, நம்பரை கொடு, என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஏய், சொதப்பிட போறாங்க லக்ஷ்மி. சொதப்பி தானே கத்துக்கணும். ஆமா, அதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஹே ராஜி, குடு நம்பரை. சொல்லுங்க. என்னோட சித்தி நம்பர் 8181846321. உங்க சித்தி பேர் என்ன? இசக்கி அம்மா. குட் ஈவினிங். Can I speak to Isaki Ammal, please? Madam, we have important work to do tonight. I'm connected my call to GM. Thank you. Ding, 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 ding. என்ன சத்தம் இது? அது ஒண்ணு இல்ல மச்சி, கால் மியூசிக் போட்டு இவங்களே கனெக்ட் பண்றாங்களாமா. என்ன கொடுமடா. இதுக்கே எப்படி சொல்ற? இப்ப கம்பெனி ஜிஎம் பேச போறாரு, கேளு. யாரா அது? நம்ம ஜிஎம் பத்மநாபன் தான். அக்கா வணக்கம். நான் தான் நெட்டெக் கம்பெனி ஜிஎம் பேசுறேன். உங்களோட அண்ணன் பொண்ணு ராத்தி வேலை செய்யறாங்கல்ல, அது நம்ம கம்பெனி தான்க்கா. இன்னைக்கு அவங்க குழுவுக்கு ஒரு வேலை இருக்குக்கா. ராத்திரியோட ராத்திரி அதை முடிக்கணும்க்கா. முடிச்சுட்டு காலையில வருவாங்கக்கா. ஆமாக்கா, என்னக்கா செய்யறது, அமெரிக்கால ஒரு அவசரம். நம்ம தூங்கும் போது அந்த பையல முழிச்சிருப்பாங்க, நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது அந்த பையல தூங்கிட்டு இருப்பாங்க. ராத்திரியோட ராத்திரியா முடிக்கணும்க்கா. பிள்ளைய காலையில அனுப்பிக்கிறேன்க்கா. கா நீ கவலைப்படாதக்கா. சரிக்கா. கா பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிறேன்க்கா. கவலைப்படாதீங்கக்கா. அக்கா, வீட்டுல அண்ணாச்சியை கேட்டதாக சொல்லுங்க. புள்ள போன் பண்ணுச்சுன்னா திட்டாதீங்கக்கா. சரிக்கா. சரிக்கா சரிக்கா. நன்றிக்கா, வச்சிரேன்க்கா. நல்லதுக்கா நல்லதுக்கா. எப்படி? தேங்க்யூ. அக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க சித்திகிட்ட பேசிருங்க, பிரச்சனை இல்ல. சரி, ராஜோட ராத்திரி யார் தங்குறது? ரூம்ல இன்னைக்கு நம்ம டர்னு. நான் சமைக்கலனா பெரிய பிரச்சனை ஆயிருந்தா. உண்மைதான். என்ன எங்க அம்மா தேடும். எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நான் வேணா பஸ் ஏத்தி விட்டுட்டு வரட்டுமா? ஒண்ணும் வேணாங்க, ராஜியோட நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். ஆமாமா, எங்களுக்கெல்லாம் வேலை இருக்கு, காட்சி தான் பாத்துக்கணும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. ஹலோ. ஓகே ஓகே. மச்சான், நான் கிளம்புறேன், நீ அசத்து. ஏய் இல்ல மச்சான், கண்ணசராம பாத்துக்கோன்னு சொல்ல வந்தேன்.
ஓகேவா பாய். டேக் கேர். வரோம். ராஜி என்னது? ஓட்ஸ் கூட நானே சாப்பிட்டுக்கிறேன். ஒன்றும் தேவையில்ல. ஆக்கட்டு. ஹலோ, என்ன? என்னமோ கையில அடிபட்டிருக்கிற மாதிரி ஓவரா சீனு போடுற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பேஷண்ட்டு, நான் அட்டெண்டர். ஊட்டி விடுறத வாயை முடிச்சு சாப்பிடணும். என்ன கார்த்திக் இதெல்லாம்? சூசைட் அட்டம் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். என் 2 கையிலும் உன்னை தூக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். இதை போய் ஒரு பெரிய விஷயமா சொல்ற? ஆக்காட்டு. உத வாங்க போற நீ. ஆக்காட்டு. என்ன நீ குழந்தை மாதிரி சாப்பிடுற? நல்லா சாப்பிடு. என்ன சிரிக்கிற? சும்மா தானே தொடச்சு விட்ட. ஏன் உதட்டுல ஒண்ணும் இல்ல தானே? அதை முன்னாடியே சொல்றது. தொடச்சு விட்டதுக்கு அப்புறம் சொல்ற. உங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் எங்களுக்கும் இருக்கும்ல. பாருடா. கார்த்திக், எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லட்டுமா? வேணாம். ஏன்? உன் கண்ணே அதை சொல்லிருச்சு. பாருடா. சரி, இதுல பாதி ஓட்ஸ் நான் எடுத்துக்கலாமா? அதெல்லாம் வேணாம், உனக்கு வேணா வேற வாங்கிக்கோ. ஏய், உனக்கு பத்தலைன்னா நான் வேற வாங்கி தரேன். ஆனா இதுல பாதி எனக்கு வேணும். என்ன பண்றது? நல்லா இருக்கும்போது விடாம சண்டை போடுறது. இந்த மாதிரி பேஷண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரொமான்ஸே பண்ண முடியுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, 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 ஐ லவ் யூ ராஜி. இந்த உலகத்தில் இது வரைக்கும் நான் நேசிச்ச எல்லாத்தையும் விட உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன். அப்படி என்ன தாண்டி உன்கிட்ட இருக்கு? என்னை இப்படி பைத்தியக்காரனாக்கிட்டே, என் வாழ்க்கையை இப்படி பிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிட்டே. நின்னா, நடந்தா, முழிச்சா, தூங்குனா, எப்போ பாரு உன்னோட நினப்பு தான். ஒன்றும் உன் கூட இருப்பேன், இல்லை உன் கூட இருந்ததை நினச்சிக்கிட்டே இருப்பேன். இந்த ரெண்டும் தான் என் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுப்ப? நேசிக்கிறது ஒரு சுகம்னா நேசிக்கப்படுறது அதை விட சுகம். நான் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு நீ இன்னைக்கு காமிச்ச பாரு. காலிடினா உன் அன்புக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்லை. இனி உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாம என் கண்ணுக்குள்ள வச்சு உன்னை பார்த்துப்பேன். நீ நிம்மதியா தூங்கு. இனி உன்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை. நான் உன்னை பார்த்துக்கிறேன்.
டேய் கார்த்திக், ஐ லவ் யூ. டேய் குரங்கு, ஐ லவ் யூடா. என்னண்ணே காலையிலே பார்க்க வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஒண்ணும் இல்லப்பா, நம்ம கார்த்திக் வந்துட்டானா? இல்லண்ணே, இன்னும் வரல. அவன் விடிய விடிய ஹாஸ்பிட்டல்ல காவல் காத்துட்டு வீட்டுக்கு போயிருப்பான். இப்போ வந்துருவானே. டேய், நான் அவனை தாண்டா பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன்டா, என்னடா ஆஸ்பத்திரி கூட பார்க்காம அவங்க 2 பேரும் அப்படி லவ் பண்றாங்க? என்னண்ணா சொல்றீங்க? ஆப்பிள், ஹார்லிக்ஸ், சாத்துக்குடிலாம் வாங்கிட்டு அவங்கள பார்க்கலான்னு வந்தேன்ல. ஆமாண்ணே, அவன் சொன்னான். நீங்க வரப்போ நாங்க கீழே டீ சாப்பிட போயிருந்தோம். ஆமாண்டா, அந்த கேப்ல தான் நாங்க அவங்கள பாத்துட்டு போலான்னு வந்தோம். 2 பேரும் அப்படி பாத்துக்கறாங்க, மைண்ட் வாய்ஸ்லயே பேசிக்கிறாங்க. ஏன்டா, அதுக்கப்புறம் ஏன்டா இவங்களுக்கு இவ்வளவு குழப்பம்? அண்ணே, 2 பேரும் லூசுண்ணே. இப்படி மூக்க தொட்டா ஈஸியா முடிஞ்சிச்சுல, அதை விட்டு இப்படி சுத்தி வந்து இப்படி தொடுறாங்கண்ணா மூக்க. விஷ்ணு, இந்த லவ் இருக்க அத கரெக்டா ஜட்ஜ் பண்ணவே முடியாதுடா. இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லம்பாங்க, இல்லாத மாதிரி இருக்கும் இருக்கும்பாங்க. பிடிக்கலன்னு சொன்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், பிடிச்சிருக்குன்னு சொன்னா பிடிக்கலன்னு அர்த்தம். குழப்புவாங்க. டேய், கார்த்தி வரான்டா. கார்த்தி, என்னென்ன இதெல்லாம்? கார்த்தி என்ன ஓகே ஆயிடுச்சா? அட போங்கண்ணே. ஏம்பா, ஆஸ்பத்திரியில ஹார்லிக்ஸ், சாத்துக்குடி, ஆப்பிள்லாம் வாங்கி ஒரு ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட் பண்ணிட்டு வந்தானேப்பா. அண்ணே விட்டுருங்கண்ணே, வலிக்குது. மச்சான், நீ என்னடா பண்ண? அத சொல்றா. ஹாஸ்பிட்டல்ல என்னடா பண்ணுவாங்க? ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு பேஷண்ட்டை பாத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். கார்த்தி, அதுக்கு தான் நர்ஸ் இருக்காங்களேப்பா. அண்ணே, இவங்க பாத்துக்கிறது அப்படி இல்லண்ணே. அப்புறம் ராஜி பெட்ல அப்படியே தூங்குறாங்க. இந்த பக்கம் கார்த்தி அதை பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். ராஜிக்கு அப்படியே ஒரு ஜூம் போகுது. ஓ, கார்த்திக்கும் அப்படியே ஒரு ஜூம் போகுது. மெல்ல கார்த்திக் எந்திரிச்சு ராஜியோட தலையை தடை விடுறான். என்னண்ணே இப்படி பாக்குறீங்க? ஸ்டோரி இன்னும் முடியலண்ணே. அப்புறம் பெட்ஷீட்டை மெதுவா எடுத்து போத்தி விட்டானே. அட என்னப்பா இவ்வளவு சப்புன்னு முஷ்ட? அண்ணா, பெட்ஷீட்டை உருனா மலையாள படம், பெட்ஷீட் அப்படியே போத்தி விட்டா தமிழ் படம்ண்ணே. டேய், வாயை மூடிட்டுறா. இதுக்கப்புறம் என்னன்னு நான் சொல்றேன். அண்ணா, கதை அங்கே முடிஞ்சிச்சுண்ணே. இல்லப்பா, இன்னும் இருக்கு. என்னண்ணா? கார்த்திக் பெட்ஷீட்டை போத்துனதும் பெட்ஷீட் கேமராவை மூடுது. அங்க டாக்டர் கெட்டப்ல கார்த்திக், பேஷண்ட் கெட்டப்ல ராஜி. கார்த்திக் பின்னாடி 30 டான்சர்ஸ் டாக்டர் கெட்டப்ல, ராஜிக்கு பின்னாடி 30 டான்சர்ஸ் பேஷண்ட் கெட்டப்ல. சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. ஊசி போட வாமா அப்படின்னு கானா பாலா டூயட் பாடுறாரு. ஆபரேஷன் தியேட்டர் பார்மசின்னு ஆடி பாடுறாங்க. அண்ணா, எப்படிண்ணா யோசிக்காம இப்படி ஒரு கதையை சொல்றீங்க? நாம கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்றப்ப சொல்லாத பொய்யா, இதுல ஜெர்மிஷெக் ஃபார்முலா இருக்கு, அமெரிக்கன் டெக்னாலஜி இருக்கு, ஆப்பிரிக்கன் மெத்தடாலஜி இருக்கு, சைனீஸ் சைக்காலஜி இருக்கு, கொரியன் பயாலஜி இருக்கு. இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி தானே வித்துட்டு இருக்கோம். கேடின நீங்க. டேய் டேய் டேய், என்ன பாராட்டுறது இருக்கட்டும். தம்பி காதல ஒர்க் அவுட் பண்ணிருக்காப்ல. ஏம்பா, அதுக்காக பார்ட்டி கீட்டி ஏதாவது? அண்ணே, பிரச்சனை முடியல. என்ன கார்த்தி, இன்னுமா டவுட்? இல்ல, டவுட் இல்ல. இனி இந்த வானமே இடிஞ்சு விழுந்தாலும் ராஜி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அட்ராச்சக்கா அட்ராச்சக்கா அட்ராச்சக்கா. அவ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் அவளை நான் விட மாட்டேன். சூப்பர் மச்சான். எதிர்த்து எவன் வந்து நின்னாலும் சரி, அவளை நான் தூக்க. அப்படி போடாருவால. அவளே என்ன வேணான்னு சொன்னாலும் நான் அவளை விட மாட்டேனே. செத்து போறதுன்னு முடிவு பண்ணிட்டா, நம்ம கூட செத்து போட்டோம். என்ன கார்த்தி, நீ பேசுற ஸ்பீட பார்த்தா கதை சீக்கிரம் முடிஞ்சிட்டு போல இருக்க. அது எப்படின்னா முடியும்? இப்ப பாருங்க மச்சான், இந்த சூசன் அது என்னப்பா சூசேன்னதும் புஷ்னு பலூன்ல காத்து போகுது. அது பிரச்சனை இல்லைண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஆமாப்பா, இதுக்கு மேல குழப்பி அடிச்சுக்காதீங்க, முடிச்சு விடுங்க. சரிண்ணே. ஆமாப்பா, ரசிகர்கள் எல்லாம் நல்ல காதல் காட்சிகளை பார்க்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. டிஃபரெண்டா லவ் பண்ணி அசத்துங்க. ஆமாண்ணே, இவன் ரூட் கிளியர் ஆனாதான் அடுத்தது என் ரூட்டை கிளியர் பண்ண முடியும். அத அடுத்த வாரம் பாத்துக்கலாம். இத சொல்லிட்டு போதான் வந்தா கார்த்தி. அப்ப நான் கிளம்புறேன். பாய். வரேன் விஷ்ணு. மச்சான், ஐ அம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ டா. இனிமே நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்டா. தேங்க்ஸ் மச்சி. பாப்பலாம். வாமா, எப்படிமா இருக்க? பரவாயில்ல சார். உட்காரு. உட்காருமா. இப்ப உடம்பெல்லாம் பரவாயில்லையா? கவுன்சிலர் பாத்தியா? பாத்துட்டேன் சார். உங்க ஏரியா கவுன்சிலர் இல்லமா, மெடிக்கல் கவுன்சிலர். பாத்துட்டேன் சார். என்ன சொன்னார் கவுன்சிலர்? ஒண்ணும் இல்ல சார், அட்வைஸ் பண்ணாங்க. இன்னும் நீ 4 செஷன் போக வேண்டியிருக்குமா? எஸ் சார். அவருடைய நம்பர் வச்சுக்கோ. ஏதாவது டிப்ரெஷன்னா எனி டைம் அவருக்கு நீ ஃபோன் பண்ணலாம். எஸ் சார். ஆக்சுவலா பெரிய பிரச்சனையா இருக்க வேண்டியது.
ஒரு வழியா சமாளிச்சு முடிச்சாச்சு. ஏமா என்ன பிரச்சனை உனக்கு? இல்லம்மா, நான் விசாரிச்ச வரைக்கும் உனக்கு இஷ்டம் இல்லாம இந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணதா சொல்றாங்க. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. அந்த காலத்துல தான் அம்மா கிட்ட எப்படி பேசுறது, அப்பா கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம இருப்பாங்க. இப்ப என்ன இருக்கு? மனசுல நினைக்கிறத தைரியமா பேசலாம்ல. வேணும் வேணாம், பிடிக்குது பிடிக்கல, இந்த மாதிரி தைரியமா பேசணுமா. நம்ம ஆபீஸே பிடிக்கலனா கூட வேலையை விட்டு கிளம்பி போயிட்டே இருமா. OMR ரோட்ல தடுக்கி விழுந்தா ஐடி கம்பெனி, மைல்கல்ல விட ஐடி கம்பெனி தான் ஜாஸ்தி இருக்கு. எங்க போனாலும் உனக்கு வேலை கிடைக்கும். எஸ் சார். நீ வேற யார் மேலயாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சார் நினைக்கிறேன்? சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். இல்லம்மா, நானும் அப்படி கேட்கணும் விரும்பல. உன் சீனியர் யார்கிட்டயாவது டார்ச்சர்ஸ் பிரஷர்ஸ் ஏதாவது இருந்தாலும் சொல்லுமா. நாங்க அதை சீக்கிரட்டா தான் வச்சுக்குவோம். அப்படிலாம் எதுவும் இல்லை சார். எதுக்காக அப்படி பண்ணேன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் விசாரிச்சு பார்த்துட்டேன், அவங்களும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சார், எல்லாமே சாதாரண பிரச்சனை தான். அன்னைக்கு என்னமோ அப்படி ஒரு மூடு, அவ்வளவுதான். இப்ப யோசிச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். இனிமே அப்படி ஒரு விஷயம் பண்ணவே மாட்டேன் சார். ஆமா, அப்படித்தான் இருக்கணும். உயிரை விடுறது ஒரு சொல்யூஷனே இல்லம்மா. எஸ் சார். நீ நிஜமாவே யோசிச்சுதான் சொல்றியா, இல்ல சரி சரின்னுட்டு திரும்பி அதே மாதிரி ஏதாவது பண்ண போறியா? இல்ல சார். நல்ல விஷயம். உங்க வீட்ல கூட நான் இன்ஃபார்ம் பண்ணல. தேங்க்ஸ் சார். நியாயமா இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்க அப்பாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடந்திருக்கு, சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொன்னாங்க. ஆமா சார். என்னோட சைடுல இது ரொம்ப ரிஸ்க்குமா. திரும்ப ஏதாவது ஒண்ணுனா ஏன் இதை முதல்ல இன்ஃபார்ம் பண்ணலன்னு உங்க அப்பா ஏதாவது கேட்டா ரொம்ப கஷ்டமாயிடும்ல. சார், முத தடவை ரெண்டாவது தடவைலாம் ஒன்றும் இல்லை சார். இதுதான் ஒரே ஒரு தடவை, அதுவும் கடைசி தடவை. இன்னொரு தடவை இப்படி ஒரு விஷயம் நடக்காது சார். போதுமா? சரிம்மா, நீ போய் வேலையில ஜாயின் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி விஸ்வநாதன் ஒரு வாட்டி மீட் பண்ணிடு. சாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சா சார்? அது எப்படிமா தெரியாம இருக்கும்? லக்ஷ்மியும் சூசனும் அபிஷியல் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். அவருக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அபிஷியலா இவங்க கிட்ட சொல்லணும். அன்அபிஷியலா ஆபீஸ்ல எங்கடா நியூஸ் கிடைக்கும்னு அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எப்படி சார் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்? இந்த ஆபீஸ்ல எனக்கு புரியாத விஷயம்னா அது ஒண்ணுதாமா. இதாவது நீ பப்ளிக்கா மயங்கி விழுந்த, உன்னை ஆம்புலன்ஸ்ல கொண்டு போனாங்க. இதை விட சீக்ரெட்டான விஷயம்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். நம்ம உளவுத்துறையோட இது ரொம்ப பவர்ஃபுல்ல. சில பேர் இருக்காங்க, புள்ளி வச்சா போதும் அவங்களே கோலம் போட்டுருவாங்க. ஆம்புலன்ஸ பார்த்தா போதும் துஸ்ஸா கதை எழுதிடுவாங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாதுமா. சந்தோஷமா வேலை செய்ய, புரியுதா? எஸ் சார். சரிம்மா, நீ போ. தேங்க்ஸ் சார். எதுக்குமா தேங்க்ஸ்? இல்ல சார், இந்த விஷயத்துல நிறைய ஹெல்ப் பண்ணீங்க. தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா, போயிட்டு வா. தேங்க்ஸ் சார். ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பண்ணினே 2 டீ போடுங்க. சரிங்க தம்பி. மச்சான், உன் வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. வெளியில எங்கேயா கூட்டு போய் ட்ரீட் கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி பழனி கையில டீ வாங்கி கொடுக்குறியே, உனக்கே நல்லா இருக்கா? பண்ணினே இவன் என்னமோ சொல்றான் பாருங்க. என்ன தம்பி? அது ஒண்ணு இல்லண்ணே, சும்மா தான் கூப்பிட்டேன். ஆமா, இது பஞ்சு டீ தானே? டேய். சிச்சி, இஞ்சி டீ தானே? தம்பி, உங்களுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தானே தம்பி? அப்ப டெத்து கன்ஃபார்ம். என்ன தம்பி சொல்றீங்க? இல்லண்ணே, டீ டேஸ்ட் கன்ஃபார்ம் சொன்னேன். பண்ணினே உங்க ஏரியாவுல ஏதோ ஒரு அம்மன் கோயில் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன கோயில்? ஆயிரத்தி அம்மனா? இல்லண்ணே, வேற ஏதோ ஒரு பேர் வரும்ண்ணே. சந்தன மாரியம்மனா? இல்லண்ணே, வேற ஏதோ ஒண்ணு வரும்ண்ணே. டேய், என்ன தாலி கத்த காளியம்மனா? ஓ, உடல் மாரியம்மனா? ஆமாண்ணே, அந்த அம்மன் தான். அந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்ல. ஆமா தம்பி, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நம்ம ரஜினிகாந்த் கூட யாருக்கும் தெரியாம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து போறாராம். நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தது இல்லப்பா. அப்படியே பார்த்தா கூட மாறு வேஷத்துல வரவரை எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? நீங்க பாக்கல, அப்புறம் என்ன?
தம்பி யார் வந்தான்னா வரலன்னா அங்க அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தானே ராஜுவோட அப்பாவுக்கு ஆபரேஷன் சக்சஸ் ஆச்சு. ஓ அப்ப அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆனதுக்கு அம்மன் தான் காரணம் சொல்றீங்க. வேற என்ன? சூப்பர் கண்டினியூ. சாமியை நம்பாத நானே சைலண்டா இருக்கேன். நீ என்ன குறுக்கு விசாரிச்சுட்டு இருக்க? மூடிக்கிட்டு இருக்கு. அண்ணே ஒரு அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு தம்பி? ராஜி பேருக்கு தான். என்ன தம்பி உடம்பு சரியில்லையா என்ன? இல்ல சும்மா தான். தாராளமா பண்ணலாம் தம்பி. இந்தாங்க. எதுக்கு தம்பி? அட இதெல்லாம் ஊசியில பண்ணக்கூடாதுண்ணே, பலிக்காது. புடிங்க. சரிங்க தம்பி. டேய் இங்க என்ன நடக்குதுடா? என்ன இல்லடா இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல, அதுக்குள்ள அர்ச்சனா அது இதுன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போற. ஏதோ கவாசாக்கி, அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா. டேய் எனக்கே வா. சரி இதுக்கு என்ன அர்த்தம் அத சொல்லு. ஏல இருந்து ஒய் வரைக்கும் போடுற கடவுளுக்கு இசட் போடுறது கஷ்டமா என்ன? புரியலடா. டேய் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை முதல் தடவையா ஷேர் ஹோட்டல்ல பார்த்தேன். அந்த பொண்ணு என்னை முறைச்சிக்கிட்டே போச்சு. அடுத்த 6 மாசம் கழிச்சு அந்த பொண்ணு நான் இல்லைன்னா செத்துருவேன்னு மாத்திரையை போட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கு. இது ஒரு மெடிக்கல் மிராக்கல்னு உனக்கு தோணல? இதெல்லாம் எங்கேயோ எழுதி வைக்கப்பட்ட விதிடா. இல்லைன்னா இப்படிலாம் நடக்க சான்ஸே இல்லை. என்னடா சொல்ற? டேய் சினிமாலேயே சீரியல்ல மட்டும்தானே இப்படிலாம் நடக்கும். நிஜ வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குதுன்னா நம்ம கையில எதுவுமே இல்லை. நமக்கு மேல இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் இப்படி நடத்துறான்னு அர்த்தம். டேய் பொண்ணுங்க சைக்காலஜி பேசுற நீ என்னடா இப்படி பிலாசபி பேசிட்டு இருக்க? அந்த கந்தசாமி சொல்றான், இந்த கார்த்தி சாமி பண்றான். என் வாழ்க்கையில் நடந்த எல்லா ட்விஸ்டுக்கும் காரணம் அவன் தான்டா. அதனால அவனே கிளைமேக்ஸையும் நல்லபடியா முடிச்சு வைப்பான். நான் இனிமேல் அதை பத்திலாம் கவலைப்படுறதா இல்ல. டேய் என்னடா நீ உனக்குள்ள ஒரு ஏஆர் முருகதாஸ் சொல்லிட்டு இருப்பாரு, பார்த்தா ஒரு பித்துக்குளி முருகதாஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. சரிடா நீ அர்ச்சனை பண்ண அபிஷேகம் பண்ணு. உன் காதுல ஒர்க் அவுட் ஆனா எனக்கு என்ன பண்ணுவ அத சொல்லு. சரி உன்னையும் கூட்டு போறேன். எங்க? நான் எங்க போறேன்னா அங்க கூட்டு போறேன்டா. அதான்டா எங்க? என் காதல் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பழனிக்கு மாலை போட்டு இங்க இருந்து நடந்து போறதா ஒரு பிளான் வச்சிருக்கேன். கண்டிப்பா உன்னையும் கூட்டு போறேன். அட பாவி, பழனிக்கு தானே கூட்டி போறேன்னு சொன்னியா? ஆமா மச்சான். கண்ணத்துல 24 அடிக்கு வேல் குத்தி முதுகுல கொக்கிய போட்டு தேர் இழுக்கிறதா வேண்டியிருக்கேன். அட பாவி, இதே இருக்குடா. உனக்கு தான்டா. உன் காதல் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு 4 குத்தி தேர் இழுக்கணுமா? எப்பா டேய் சாமி ஆள விட்றா. தேர் இழுக்கணும்ல. என்ன? உங்களை பார்க்க சொன்னாங்க சார். யார் சொன்னாங்க? ஹெச்ஆர்ல இருந்து சார். என்ன சொன்னாங்க? உங்ககிட்ட பேசிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க சார். சரி போய் ஜாயின் பண்ணிக்கோ. சார் என்ன? எதுவும் சொல்லல சார். என்ன சொல்லணும்? இல்ல சார், நீங்க ஏதாவது. என்ன அட்வைஸா? அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. முட்டாளுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எனக்கு தனியாக சம்பளம் தரதும் இல்லை. நான் ஏதாவது சொல்லுவேன், நீ மாத்திரை எடுத்து முழுங்குவ, இல்ல மொட்டை மாட்டில் போய் நிற்ப. எனக்கு தேவையா அதெல்லாம்? என்ன முழிக்கிற? நீ எல்லாம் ஒரு படிச்ச பொண்ணா? சூசைட் அட்டன் பண்ணிருக்க? அதெல்லாம் இப்ப ஸ்டைலே கிடையாது. கிராமத்து பக்கம் போய் பாரு, ஒவ்வொரு பொண்ணுங்களும் எவ்வளவு தைரியமா இருக்காங்க தெரியுமா? நீயும் இருக்கு. என்ன மனசு கஷ்டமா? உங்களை எல்லாம் வச்சு வேலை வாங்குறேனே, அதெல்லாம் கஷ்டம் நினைச்சா நான் எவ்வளவு வாட்டி சூசைட் பண்ண தெரியுமா? பண்ணனா? இல்ல உங்களை தானே சாவடிக்கிறேன். நீயும் அந்த மாதிரி பண்ணு. செத்து யாருக்கு என்ன ப்ரூவ் பண்ணு நினைக்கிற? இல்ல நீ செத்து யாராவது கஷ்டப்படுத்துன்னு நினைக்கிறியா? இந்த ரெண்டுல எதுவா இருந்தாலும் நீ அதை பார்க்க முடியலன்னா வேஸ்ட். ஷூ இல்லைன்னு கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காலே இல்லாதவனை பார்க்குற வரைக்கும் கோர்ட் இருக்கு. படிச்சிருக்கியா? போய் பாரு, ஒவ்வொரு பொண்ணுக்கு எத்தனை பிரச்சனைன்னு. கை இல்லாதவ, கால் இல்லாதவ, கண் பார்வை இல்லாதவ, அழகில்லாதவ, அப்பா அம்மா இல்லாதவங்க, செலவுக்கு பணம் இல்லாதவங்க, வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண முடியாத பிரச்சனைகளை வச்சுட்டு எத்தனை பொண்ணுங்க வாழ்றாங்க தெரியுமா? உனக்கு என்ன குறைச்சல்? வாழறதுக்கு உனக்கு 1000 காரணம் இருக்கு. ஆனா நீ சாகிறதுக்கு காரணம் தேடுற. அசிங்கமால? ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ சூசைட் பண்ணிக்கிட்டா உன்னை யாராவது நினைச்சு தாடி வளர்த்துக்கிட்டு பாட்டு பாடிட்டே திரிவாங்கன்னு நினைக்காத. அது தப்பு. உனக்கு ஒரு ஆபிச்சுரி மெயில், 2 நிமிஷம் மௌனம் வருதும். அதுக்கப்புறம் உன் டீம்ல உனக்கு பதிலாக இன்னொருத்தரை சேர்த்துக்கிட்டு இந்த ஆபீஸ் வழக்கம் போல ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். என்ன, உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக 2 நாள் ஃபீல் பண்ணுவாங்க. உன்னை லவ் பண்றவன் யாராவது இருந்தா 1 மாசம் உன்னை நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வேற யாராவது பார்த்தான்னா அவ பின்னாடியே போயிடுவான். இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்ல பெஸ்ட் பாசிபிள்.
உன்னை தவிர உனக்கு யாரும் உதவி பண்ண முடியாது. புரியுதா? உனக்கு நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உனக்கு நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீ தான் ரெஸ்பான்சிபிள். எஸ் சார். உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை ஏத்துக்கிற அளவுக்கு நீ தான் மாறணும். சே, அட்வைஸே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். கடைசியில் அதையே பண்ணி தொலைக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ல? தெரியும் தானே? அப்புறம் எதுக்கு என்ன ஒரு வாட்டி சொல்ல வைக்கிற? என் லைஃப்ல இப்படி ஒரு டீமை நான் பார்த்ததே இல்லை. அவன் ஒர்க் ப்ரெஷர் தாங்காம ஓடி போயிருக்கான். நீ வேலையே செய்யறது இல்ல. உன் சொந்த பிரச்சனைக்கு ஆபீஸ்ல மாத்திரை தண்ணி தொலைக்கிறது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன் சீட்டை கழிச்சு இப்படியே வீட்டுக்கு அனுப்பலாம்னு தோணுது. ஆனா விட மாட்டானுங்க. ஐயோ, இந்த பொண்ணு டிப்ரெஷன்ல இருக்கே, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அதனால நீ தப்பிச்ச. தேங்க்ஸ் சார். எதுக்கு தேங்க்ஸ்? உன்னை தொண்டை தண்ணி வத்த திட்டனே, அதுக்கா? போய் வேலை பார். சார், வேற என்ன? எதனால பண்ணனு கேட்கவே இல்லையே சார். கவுன்சிலிங்னு ஒன்று வச்சு இதைத்தான் மடக்கி மடக்கி கேட்டிருப்பாங்க. எஸ் சார். இதை வேற நான் கேட்கணுமா? நீ போலாம் சார். எந்த பிரச்சனையும் இல்லாத பொண்ணுங்களுக்கு அவங்க தான் பிரச்சனையே. ஏதாவது காதல் பிரச்சனையா இருக்கும். நீ சொல்ல ஆரம்பிச்சா என் பிபி தான் எகிரும். நீ போ. தேங்க்ஸ் சார். போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், இப்ப என்னடா பண்ணுவ? ஐ லவ் யூன்றத இதை விட ஸ்ட்ராங்கா ஒருத்தர் சொல்லவே முடியாதுடா. மச்சான், உன் நிலைமை யோசிச்சு பாத்தியா? ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு ரொமான்டிக்கா ஒரு இடத்த பார்த்து கோனே ஃபால்ஸ் கூட்டிட்டு போனேன். ஆனா அன்னைக்கு சொல்ல முடிஞ்சுதா? முடியல. கடைசியில ஏகேஆர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சுமாரான ரூம்ல ராஜ் ஐ லவ் யூ சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. டேய், அவன் இன்னும் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. டேய், குறி கொடுத்தலையா? அவனை எல்கேஜி ஸ்டூடெண்டா? அவ ஐ லவ் யூ ஸ்லேட்ல எழுதி காட்டுறதுக்கு. இதுக்கு மேல விளக்கமா அவனுக்கு புரிய வைக்கணும்னா அப்படிதான்டா காட்டணும். மச்சான், உம்பளை மனசு ஒரு ஆள் கடலுன்னு சும்மாவாடா சொன்னாங்க? ராஜ் என்ன யோசிக்கிறான்னு கடைசி வரைக்குமே புரியாம போயிடுச்சுடா. உனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு போலயே. டேய், எனக்காக ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டா அது எனக்கு பெருமையா? நம்மளால 2 பேர் நல்லா இருக்கணும்டா. நம்மளால யாரும் செத்து போக கூடாது. சரிடா, அது விட்றா. கதையில அடுத்தது என்ன நடக்க போகுது? சஸ்பென்ஸ் தாங்க முடியல மச்சான். எங்க வீட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி எல்லாம் இந்த வாரம் ஃப்ரைடே ஃப்ரீஸ் என்னன்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்கடா. சத்தியமா மச்சான், இந்த ராஜி மேட்டரை வேற மாதிரி யோசிச்சுருந்தாங்களாம். என்ன யோசிச்சாங்களாம்? இல்ல மச்சான், ஒரு பக்கம் ராஜிக்கு கல்யாண ஏற்பாடுலாம் நடக்கும், இன்னொரு பக்கம் உனக்கும் சுசனுக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்கும். பரபரப்பா கல்யாண மேடையில ராஜி கழுத்துல அந்த பையன் தாலி கட்ட போகும்போது ராஜி நோ அப்படி சொல்லிட்டு உன்னை நோக்கி கீழே ஓடி வருவா. இந்த மாதிரி ஒரு 50 எபிசோட்லாம் கதை அப்படியே போகணும்னு யோசிச்சு வச்சிருந்தாங்கடா. படக்குன்னு இந்த சூசைட் மேட்டர் வந்துருச்சா, அவங்களால டென்ஷன் தாங்கிக்கவே முடியலடா. டேய், ஏன் கதை ஏன்டா உன் பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்டலாம் சொல்லிட்டு இருக்க? சரி, அதை விடு மச்சி. என்ன விஷயம் சொல்றா? தெரியலையே. என்னடா தெரியலன்ற? பேசாம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? அட பாவி, நம்மளா 2 பேர் நல்லா இருக்கணும் சொன்னது இந்த 2 பேரை தானா? ரைட்டு, மூடிட்டு வேலையை பாடுறா. இதான் பதில் சொல்ல முடியாத கேள்வியை கேட்கும் போது உன்கிட்ட இருந்து வர ஒரே பதில் இதானே, மூடிட்டு வேலையை பாடுறா. மச்சான், ராஜி வராங்க. கார்த்திக்காக தன் உயிரையும் நீக்க துணிந்த தங்க தாமரையே, மருத்துவமனை சென்று திரும்பிய மாதர் கரசியே, அண்ணலே அந்நியரே, உங்களை வருக வருக என்று தம்பி விஷ்ணு வரவேற்கிறான். அப்ப அண்ணன் யாரா? அடப்பாவி, இன்னுமாடா உன் டவுட்? நீதான். சாரி கார்த்திக். சாரி பூரி எல்லாம் ஒண்ணு வேணாம். நடந்ததை பத்தி எதுவும் பேசாத. சாக்லேட் தானே? இல்ல. என்னது? விபூதி. ஏங்க, ஏற்கனவே அவன் சென்டிமெண்ட், நீங்க இப்படி பண்ணதுனால அவன் எக்கச்சக்கமா சென்டிமெண்ட் ஆயிட்டான். சென்டிமெண்ட்ல கார்த்தி அடிச்சுக்கவே முடியாது.
கார்த்திக் இந்த விபூதியை வச்சு விடுறியா? ம் டேடே அப்பா இப்படி போட்டி போட்டு அல்வா கொடுக்குறீங்களா டேடே? என்ன நீ விபூதி வச்சுக்கலையா? இல்ல இல்ல, அழிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். எப்பா டேய் இப்படி ஓவரா அவிக்கிறீங்களேடா, என்னால தாங்க முடியலடா. ராஜி நினைச்சேன் சாக்லேட் வரும்னு. நல்ல விஷயம் நடந்தா ஸ்வீட் தர்றது வழக்கம் தானே. மச்சான் முடியலடா, ரொம்ப பழசா லவ் பண்ணீங்களேடா. சரி சரி, அது ஆளுக்கு பாதியா பிரிச்சு சாப்பிட்டு தொலைங்க. டேய் ம் மொத்தமா ஆளுக்கு பாதியா பிரிக்க வேண்டியதானே? இல்ல மச்சி, கூட குறை ஆயிடக்கூடாதுல. ஆளுக்கு ஒரு காக்கா கடி கிடைச்சாதான் கரெக்டா இருக்கும். அதான்